Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் பிசிக்கான ஒரு பெஸ்ட்டு 6 சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த 6 சாஃப்ட்வேரும் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர்னே வந்து சொல்லலாம். ஓகே, இது வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து லைவ்லி வால்பேப்பர். நம்ம மொபைலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து லைவ் வால்பேப்பர் எல்லாமே வந்து வைப்போம். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் பிசிக்கும் நம்மளால் வந்து லைவ் வால்பேப்பரை வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த லைவ்லி வால்பேப்பர்ன்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமோட பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து டாஸ்பார் பக்கத்தில் வந்து ஒரு ஏரோ மார்க் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த லைவ்லி வால்பேப்பர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் மேலே வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. ஓப்பன் லைவ்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இந்த சாஃப்ட்வேர்ல வந்து என்னென்ன லைவ் வால்பேப்பர் எல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த லைவ் வால்பேப்பரை வந்து உங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ண போறீங்களோ ஜஸ்ட் அந்த லைவ் வால்பேப்பர் வந்து டபுள் டேப் வந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வால்பேப்பர் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து அப்ளை வந்து ஆகிடும். இந்த சாஃப்ட்வேரில் வந்து எனக்கு பிடிச்ச லைவ் வால்பேப்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஜஸ்ட் நான் வந்து அதை வந்து அப்ளை வந்து பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கசரை வந்து மூவ் பண்ணால் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து வருது. அதனால தான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வால்பேப்பர் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவான லைவ் வால்பேப்பர் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா லைவ் வால்பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப்ல வந்து ஏதாச்சும் லைவ் வால்பேப்பர் வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து உங்க டெஸ்க்டாப்ல வந்து லைவ் வால்பேப்பரா வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இப்போ அதை வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு லைவ் வால்பேப்பர் வீடியோஸ் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு வந்து பார்க்குறேன். ஓகே, நான் வந்து லைவ் வால்பேப்பர்னு போட்டு சர்ச் வந்து பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் வால்பேப்பர் வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இந்த இடத்துல வந்து எனக்கு பிடிச்ச லைவ் வால்பேப்பர் வீடியோ வந்து நான் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து லைவ் வால்பேப்பராக வந்து அப்ளை வந்து பண்ண போகிறேன். இப்போ அதை வந்து எப்படி பண்ணதுன்னு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எந்த வீடியோ வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து லைவ் வால்பேப்பராக வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோட URL வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட URL வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அகைன் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து போயிடுங்க. இந்த சாஃப்ட்வேர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து என்டர் URLன்ற இந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்கை வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. லிங்கை வந்து பேஸ்ட் வந்து பண்ணிட்டோன்னே இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து யூடியூப்ல பார்த்த அந்த வீடியோ வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்க்டாப்ல வந்து லைவ் வால்பேப்பரா வந்து அப்ளை வந்து பண்ணியாச்சு. ஓகே, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார் அன்லாக்கர். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலீட் வந்து பண்ணும்போது எரர் வந்து வரும். அப்படி அந்த எரர் வந்து வரதால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து டெலீட் வந்து பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எரர் வந்து டெலீட் பண்ண முடியாத ஃபைல்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து டெலீட் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து இந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து டெலீட் வந்து பண்ணும்போது இது மாதிரி வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து வருது. இந்த எரர் மெசேஜ் வந்து வரதால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து டெலீட் வந்து பண்ண முடியல. இப்போ நான் வந்து இந்த ஸ்டார் அன்லாக்ன்ற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணும்போது எரர் வர இந்த ஃபைலை நான் வந்து டெலீட் பண்ணி வந்து காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் அன்லாக்ன்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த ஃபைலை வந்து டெலீட் வந்து பண்ண போறீங்களோ அந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலீட் பண்ண போற அந்த ஃபைலை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நோ ஆக்ஷன் தான் வந்து செலக்ட் வந்து ஆகியிருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி டெலீட்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எரர் மெசேஜ் வந்து டெலீட் பண்ண முடியாத இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெலீட் வந்து பண்ணிட்டோம். இதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலீட் வந்து பண்ணும்போது எரர் வந்து வருதோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் சாஃப்ட்வேர் வந்து டிட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்போர்ட் சாஃப்ட்வேர்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கிளிப்போர்ட்னா வந்து என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்து பண்ணுவோம். நம்ம காப்பி பண்ணுறத வந்து
லைன் பை லைனாக வந்து சேவ் பண்ணி வைக்கிற வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்போர்டு வந்து செய்யுது. நம்ம விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு கிளிப்போர்டு வந்து இருக்கும். நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ளஸ் வியை வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த கிளிப்போர்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க கிளிப்போர்டில் வந்து உங்களால் வந்து நிறைய டேட்டா வந்து சேவ் வந்து பண்ணி வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. ஆனால் வந்து இந்த டிட்டோ கிளிப்போர்ட் சாஃப்ட்வேரில் வந்து உங்களால் வந்து நிறைய டேட்டா வந்து சேவ் வந்து பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தரதால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிட்டோ கிளிப்போர்டு என்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமோட பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் சிஸ்டமோட டாஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண டிட்டோ சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்ன வேர்டு எல்லாத்தையும் வந்து காப்பி வந்து பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ சாஃப்ட்வேரில் வந்து லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் வந்து ஆகிட்டே வந்து வரும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி வந்து பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் சியை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து காப்பி வந்து பண்ணுறேன். அதே நேரம் வந்து ஒரு சில லிங்க்கையும் நான் வந்து காப்பி வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காப்பி பண்ண எல்லா வேர்டும் லிங்க்கும் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து லைன் பை லைனாக வந்து சேவ் வந்து ஆகியிருக்கு. இதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து எத்தனை வேர்டு லிங்க் வந்து காப்பி வந்து பண்ணுறீங்களோ அந்த எல்லா டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோ கிளிப்போர்ட் சாஃப்ட்வேர் வந்து சேவ் வந்து பண்ணி வச்சுக்கும். இப்போ வந்து நீங்கள் காப்பி பண்ண வேர்டில் இருந்து ஏதாச்சும் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணது எல்லாத்தையும் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ல வந்து சேவ் ஆகியிருக்க எல்லா டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலா வந்து நீங்க வந்து பேக்கப் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அகைன் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து அந்த டேட்டா வந்து வேணுமோ அப்போ வந்து அந்த ஃபைலை வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து இம்போர்ட் பண்ணி நீங்க காப்பி பண்ண எல்லா டேட்டாவும் வந்து நீங்க வந்து திருப்பியும் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபீச்சர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் டேட்டா பேஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து டெஸ்டினேஷனை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த ஃபைலுக்கு வந்து ஒரு நேம் வந்து டைப் வந்து பண்ணிட்டோன்னே சேவ் என்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க அந்த கிளிப்போர்டில் காப்பி பண்ணி வச்சிருந்த எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் ஃபைலா வந்து கிரியேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து அகைன் வந்து இந்த பேக்கப் ஃபைலை வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும்னா அகைன் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டேட்டா பேஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க பேக்கப் எடுத்து வச்சிருந்த அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் ஃபைலில் வந்து என்னென்ன டேட்டா எல்லாமே வந்து இருந்துச்சோ அந்த எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிட்டோ சாஃப்ட்வேர்ல வந்து இம்போர்ட் வந்து ஆகிடும். ஓகே, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 4th சாஃப்ட்வேர் வந்து சவுண்ட் ஸ்விட்ச். இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ டிவைஸ்லேருந்து வர சவுண்டை வந்து இன்னொரு ஆடியோ டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மாற்ற முடியும். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து புரியலனா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் லேப்டாப் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்கும். இப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை வந்து கனெக்ட் வந்து பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப்லேருந்து வர எல்லா சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோனில் தான் வந்து கேட்கும். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஆகாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் வந்து பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்கட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணது மூலமாக எந்த ஆடியோ டிவைஸ்லேருந்து சவுண்ட் வந்து வரணும்னு சொல்லி உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ வந்து ஒரு ஷார்ட்கட் கீயை வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆடியோ வந்து உங்கள் ஹெட்ஃபோனில் வந்து கேட்கும். இப்போ அகைன் வந்து அந்த ஷார்ட்கட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆடியோ வந்து அந்த இன்பில்ட் ஸ்பீக்கரில் வந்து கேட்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஆடியோ டிவைஸ்லேருந்து சவுண்ட் வந்து வரணும்னு சொல்லி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் ஸ்விட்ச்ன்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சிஸ்டமோட பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்கள் டாஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஐக்கான் வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஸ்விட்ச் சாஃப்ட்வேரோட செட்டிங்க்கு நீங்கள் வந்து வந்துடலாம். இந்த செட்டிங்க்கு வந்து வந்துட்டோன்னே உங்கள் சிஸ்டமில் வந்து என்னென்ன ஆடியோ டிவைஸ் எல்லாமே வந்து அவைலபிள் வந்து இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ வந்து ஆகும். இங்கே இருக்கிற எல்லா ஆடியோ டிவைஸையும் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர், அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மானிட்டரில் வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஸ்பீக்கர். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இங்கே அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட்கட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணது மூலமாக எந்த ஆடியோ டிவைஸ்ல இருந்து சவுண்ட் வந்து வரணும்னு சொல்லி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து
Alt + Control + F11 என்ற இந்த ஷார்ட்கட் கீ தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா உங்களுக்கு வேண்டியபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீயை வந்து உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன், என்னோட கம்ப்யூட்டரில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து மானிட்டரில் இருக்கிற இன்பில்ட் ஸ்பீக்கர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா செட்டிங்கும் வந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்த அந்த ஷார்ட்கட் கீயை வந்து ப்ரெஸ் வந்து பண்ணோம்னா என்னால் வந்து எந்த ஆடியோ டிவைஸ்ல இருந்து சவுண்ட் வந்து வரணும்னு சொல்லி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த ஷார்ட்கட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மானிட்டரில் இருந்து சவுண்ட் வந்து வருது. இப்போ நான் அகைன் வந்து அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வந்து வருது. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் வந்து பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து லேப்டாப் வச்சுருக்கவங்க வந்து யூஸ் வந்து பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5th சாஃப்ட்வேர் வந்து Taskbar X. இன்னும் வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 Xன்னு சொல்லி Windows 10ல் வந்து ஒரு புது அப்டேட் வந்து வரப்போகுது. இந்த அப்டேட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபீச்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஓப்பன் வந்து பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க்பார்க்கில் வந்து சென்டரில் வந்து அலைன்மெண்ட் வந்து ஆகியிருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லா சாஃப்ட்வேர்ஸ் ஐக்கானையும் வந்து உங்கள் டாஸ்க்பாக்ஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த விண்டோஸ் OS வந்து யூஸ் பண்ணாலும் வந்து பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் வந்து பண்ணுறதால நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேரையும் வந்து டாஸ்க்பாக்ஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் விண்டோஸில் இருக்கிற டாஸ்க்பார்க்கை வந்து உங்களால் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து டாஸ்க்பார்க்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து Taskbar Xன்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க்பார்க்கில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் வந்து சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே இந்த சாஃப்ட்வேரை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டாஸ்க்பார்க்கை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து மாற்றணும்னா ஜஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் என்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க்பார்க் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஆகிடும். இதே மாதிரியே வந்து இந்த டாஸ்க்பார்க்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி உங்கள் டாஸ்க்பார்க்கை வந்து நீங்கள் வந்து வேற லெவலில் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபைனல் சாஃப்ட்வேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Sidebar Diagnostics. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு சைட் பாரை வந்து கிரியேட் வந்து பண்ணும். அந்த சைட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆடியோஸோட டைப் வந்து என்ன, அந்த ஆடியோஸ் வந்து என்ன டெம்பரேச்சரில் வந்து இருக்குது, இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைட் பாரில் வந்து ஷோ வந்து ஆகும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன இந்த 6 சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொன்ன ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து யூஸ் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா சாஃப்ட்வேரையும் வந்து மறக்காமல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.